வணக்கம் गाइस நான் தான் உங்கள் ஜாலி கோவா சோ என்னடா கோவா ஒண்டியா நிக்கிறேன்னு கேட்டியா இல்ல நம்மளது ஒரு பழைய இருக்குது எங்க இருக்குதுன்னா மெட்ரோ ஸ்டேஷன் கீழ இருக்குது சோ இப்போ நான் உங்க கிட்ட போறேன் இவங்க கூட தான் நான் கோவா போயிங்கிறேன் நான் இவங்கள கூட்டின்னு போயினில்ல இவங்க ரெண்டு பேர் தான் என்ன கூட்டின்னு போயிங்கிறாங்க சத்தியமா கோவா ஏயா கத்துற சத்தியமா கோவால எனக்கு எதுவுமே தெரியாது இந்த ரெண்டு பசங்க தான் மெயின் இவர்த்த 3 பேர் போயிட்டு வந்திருக்காங்க அதனால வந்துட்டு இவங்க கூட போயின்னுக்கிறேன் ஸோ நல்லா மஸ்தா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் சொல்லுங்க மஸ்தா இருக்கோமா சூப்பரா இருக்கு ப்ரோ வேற லெவல் இது ஒசா அத்தியாயா கேப்ல வந்துட்டு 2 பேர் மிஸ் ஆயிட்டு இருந்தாங்க அந்த 2 பேர் இவங்க தான் நாம வந்துட்டு எங்கே போகிறோம்னா யஷ்வந்த்பூர் ஸ்டேஷன் போயிருக்கிறோம் ஸோ யஷ்வந்த்பூர் ஸ்டேஷனில் கரெக்டாக 3:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது 3 மணிக்கு ட்ரெயின் இருக்குது இப்போ நாங்கள் கரெக்டாக அல்சூர் மெட்ரோவில் இருக்கிறோம் அல்சூர் மெட்ரோலேருந்து யஷ்வந்த்பூருக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம் மெட்ரோவில் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் டிக்கெட் வாங்க போகிறோம் செக் பண்ணுறாங்க அவங்க இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக மெட்ரோவில் வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே லாகின் பண்ணிக்கின்னு அப்படியே மேலே வந்துட்டு மெட்ரோக்கு இப்போ வெயிட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம வந்துட்டு அல்சூர்லேருந்து மெஜஸ்டிக் வந்திருக்கோம் மெஜஸ்டிக்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மெட்ரோ சேஞ்ச் பண்ணிக்கணும் யஷ்வந்த்பூருக்கு ஸோ யஷ்வந்த்பூர் வந்துட்டு க்ரீன் லைன் ஆகும் ஸோ அல்சூர் வந்துட்டு நம்மளுக்கு பர்பிள் லைன் ஆகும் இது எப்படா நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இப்படி தான் இப்போ நம்ம கரெக்டாக யஷ்வந்த்பூர் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு அது அப்படியே ரைட் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ்ன்னு இருக்கும் ஸோ இங்கே தான் நாங்கள் போயிட்டு டிக்கெட் வாங்க போகிறோம் கைஸ் ஆக்சுவலி என்னன்னா நாங்கள் வந்துட்டு டிக்கெட்டு புக் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனால் எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு ஸோ அதுக்கு என்னடா பண்ணுறது நம்ம போகலாமா வேணாமா ட்ரிப்புன்னு யோசிக்கும் போது சடனாக வந்துட்டு ஜென்ரல் எவ்வளோ மணிக்கு வரும் ட்ரெயின் அதெல்லாம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி விசாரிச்சு அப்புறமா சொன்னால் அவள் 3 மணிக்கு ட்ரெயின் கிளம்புறா 1 மணி அப்படி ட்ரெயின் வந்துடும் 1 மணி வந்துட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் வந்துடும் ஸோ நீங்கள் சீக்கிரம் போனீங்கன்னா ஜென்ரலில் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்துட்டு கோவாக்கு வந்துட்டு ஜென்ரல் டிக்கெட்டில் பண்ணிக்கிறோம் அந்த ட்ரெயினோட டிக்கெட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ தெரியுமா ஒருத்தருக்கு 210 ருபீஸ் ஸோ நாங்கள் வந்துட்டு 7 பேர் ஜென்ரலில் போயிருக்கிறோம் ஸோ ஒருத்தர் வந்துட்டு ஃப்ரெண்டு அனுஷ் வந்துட்டு அவள் வந்துட்டு புக்கிங் பண்ணிக்கிறான் அவருக்கு ஆகாது வாந்தி வரும் அது வரும்னு சொல்லிட்டு அவங்க போய்க்கிறான் ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த எது பிரச்சனை இல்லை அதனால நாம் வந்துட்டு ஜென்ரலில் ஏறணும் ஸோ ஜென்ரலில் ஏறிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்துட்டு எங்களோட தோஸ்துங்களெல்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஒருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இவன் பேர் பிரஜ்வல் இவன் பேர் கபாப் இவன் பேர் எது இவன் பேர் ஜெய்சன் இவன் பேர் இவன் பேர் மார்ஷல் இவன் பேர் சரண் இவன் பேர் அனுஷ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்துட்டு ஜென்ரலில் ஏறி உக்காந்துட்டுக்கிறோம் ஸோ கரெக்டாக பாருங்க லாஸ்ட்டு லக்கேஜ்டு அதுக்கப்புறமா தான் ஜென்ரல் ஸோ இங்கே தான் லாஸ்ட்டில் நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிறோம் என்ன பேஜார்னா பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இடம் கெச்சிச்சு அதுதான் இம்பார்ட்டன்ட்டு பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் எஸ்ஐ சார் கைஸ் இப்போ நாம வந்துட்டு யஷ்வந்த்பூர்லேருந்து கோவா போய்க்கிறோம் கோவாவில் எங்கே போகிறோன்னா வாஸ்கோ ட காமா ஸோ கோவாக்கு போயிட்டுன்னா நாங்கள் நாளைக்கு காத்தால ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ரூம் தேட போகிறோம் ரூம் தேடிட்டு செட்டில் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு அதுக்கப்புறமா ஸோ என்னென்ன பண்ணோம் எங்கெங்கே போகணும் எல்லா பிளானும் நாங்கள் போட போகிறோம் ஸோ நாங்கள் இன்னொரு விஷயத்த நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேன் ஸோ நாங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு சாமிக்கு கோயிலில் போயிட்டு வேணும் ஸோ அதுதான் இது பார்த்துக்கோங்க கைஸ் இப்போ நான் வந்துட்டு ஜென்ரல் டிக்கெட் வாங்கிட்டேன் இப்போ நான் ஜென்ரலில் எப்படா ஏறுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செகண்ட் கிளாஸ்ன்னு போர்டு எழுதியிருக்கோம் ஸோ எழுதியிருந்தால் இது ஜென்ரல்ன்ட்டு அர்த்தம் ஸ்லீப்பர் எழுதினா வேறு ஏசி இருந்தால் வேறு ஆனால் இது செகண்ட் கிளாஸ் எழுதினா இது தான் ஜென்ரல் இதில் தான் நம்ம ஏறணும் ஸோ இதோட கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு இங்கே இருக்குது நம்ம தான் லாஸ்ட்டாக பெஸ்ட்டாக என்ஜாய் பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு நாங்கள் எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோன்ட்டு என் தம்பி பிரஜ்வல் சொல்ல போகிறோம் பேசுறா கோவா போறோம் கோவால எங்கடா கூட்டிட்டு போறேன் இங்கத்துல இருந்து யஷ்வந்த்பூர்ல இருந்து வாஸ்கோ ட காமா அங்கத்துல இருந்து 2 பஸ் பிடிக்கணும் பஞ்சிம் பஸ்
அங்கத்துல இருந்த போய் நம்ம பாகா பீச்ல போய் தங்குறோம். பாகா பீச் அப்புறம் என்னென்ன பீச் என்னென்ன பாகா பீச், கேரங்கட் பீச், நார்த்ல என்னென்ன பீச்சுக்கு தான் ஃபுல்லா போறோம். ஓகே இப்போ நம்ம நார்த்துக்கு தான் போய் நாம நார்த்துக்கு பயன்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்க போய் வண்டி ரெண்ட் எடுத்துட்டு சவுத்துக்கு போலாம். ஓகே வண்டி ரெண்டு சவுத்துக்கு போறேன்னா சத்தியமா எனக்கு கோவாவே தெரியாது. இவன் தான் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கா. கண்டிப்பா நாங்க போய் என்ஜாய் பண்ண போறோம். இவன் தான் எங்களுக்கு கோவாவே காட்ட போறோம். ஐயோ ஓகே ஆக்சுவலி வந்துட்டு ஜென்ரலி இப்படி தான் காலியாக இருக்கும். இப்போதைக்கு இப்போ காலியாக இருக்கும். அப்புறமா போகும்போது ஃபுல்லு ரஷ் ஆகிடும். நம்ம பாய்ஸ் எல்லாம் ஃபுல் சில்லிங் பண்ணின்னு சாப்பாடு சாப்பிட்டுங்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்கிறாங்க. வந்துட்டு என்னன்னா ஜென்ரலில் வந்துட்டு பாத்ரூம் எல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஓகே ஜென்ரலில் வந்துட்டு ஓகே ஹேண்ட் வாஷு, தண்ணி வருதா? ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வருது. ஆஃப் பண்ணுறா. ஸோ வந்துட்டு தண்ணி வந்துட்டு வருது, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே இப்போ பாத்ரூம் உள்ள போகலாம். பாத்ரூம் ஓகே, இது வந்துட்டு இந்தியன் பாத்ரூமு. பாத்ரூம் க்ளீனாக இருக்குதா? ஓகே ஓரளவுக்கு ஓகே, குட்டு தான் ஓகே தான். இது என்ன பாத்ரூம் இது? ஓகே ஆக்சுவலி பார்த்தா இங்கே வந்துட்டு ரெண்டு பக்கமும் என்னன்னா இந்தியன் தான், நோ வெஸ்டர்ன். ட்ரெயினில் ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் இருக்குது பாருங்க, லாஸ்ட் லக்கேஜ்னு எழுதிக்குதா இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குதுல்ல, இது வந்துட்டு ஆக்சுவலி ஸ்பெஷலி ஒன்லி ஃபார் லேடிஸ். இதுக்குள்ளே வெறி 2 இது இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அவங்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு இது. ஸோ அப்படியே லக்கேஜ்னு எழுதிக்குதா. அதுக்கப்புறம் தான் நம்ம கம்பார்ட்மெண்ட், நம்ம இங்கே ராக் பண்ண போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இவன் பேர் சிங்கு. இவன் சிங்கு வாடா ட்ரிப்புக்கு நான் வரல, எக்ஸாம் ஒன்று ஓல் விட்டுங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெயின் வந்துட்டு யஷ்வந்த்பூர்லேருந்து கிளம்ப போகுது. ஸோ அவர் ஜெர்னி பிகின்ஸ் ட்ரெயினில். குட் ஈவினிங் மக்களே, மீண்டும் உங்கள் ஜாலி கோர். இப்போ நாங்கள் யஷ்வந்த்பூர்லேருந்து கடந்து இப்போ கடூருக்கு வந்து ரீச் ஆயிருக்கிறோம். அது வந்துட்டு கரெக்டாக யஷ்வந்த்பூர்லேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே பயணித்து 663 கிலோமீட்டர் இருக்கிற வாஸ்கோட காமாவுக்கு நாம் பயணம் பண்ண செய்கிறோம். இப்போ நாம் ஜர்னியை கண்டினியூ பண்ணின்னு இருக்கிறோம். அப்படியே பாருங்க நம்ம க்ரீனரி எவ்வளோ அழகாக இருக்கிறது. சன் செட் ஆக போகுது. ஸோ இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக 6:05 ஆக போகுது. நம்ம பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படியே பார்க்குறீங்களா? அப்படியே நம்ம பாய்ஸ் பாருங்க, எல்லாம் ஒருத்தரும் ஃப்ளாட் ஆயிட்டுக்கிறான். நாம் உப்ளி வந்துட்டு நைட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு ரீச் ஆனோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னன்னா நைட்டில் வந்துட்டு நம்ம சாப்பாடு வாங்கி வைக்கல. நைட்லனா இந்த 6:30 டைமில் நம்ம சாப்பாடு வாங்கி வைக்கல. உப்ளி தானே உப்ளியில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் பார்த்தாக்கா ட்ரெயின் வந்துட்டு கரெக்டாக 10:30க்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. 10:30 அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இங்கே உப்ளியில் சாப்பாடு கிடையாது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், போயிட்டு வெளியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டோம். தயவு செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எப்போ சாப்பாடு ட்ரெயினில் வந்து கொடுக்குறாங்களோ அப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. நாம் பயணம் பண்ண கூட்டம் பார்த்தீங்களா, எக்கச்சக்கமாக வந்துனேச்சு. கிட்ட உப்ளிலேருந்து பயங்கரமாக ஜனம் ஏறுறாங்க இறங்குறாங்க. ஸோ ஜென்ரலில் வந்துட்டு ஒரே ஒரு ட்ராப் பேக்னா இது தான். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம புக் பண்ணி போகிற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே தான் உட்காரணும். இங்கே வந்துட்டு பாருங்கள், கீழே அங்கே இங்கே சைடில் மேலே எல்லா இடத்துலையும் உட்காந்து இருப்பாங்க ஜனங்க. இதெல்லாம் ஜென்ரல் எவ்வளோ ரஷ் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் ஜென்ரலில் வந்துட்டு நம்மளுக்கு 3 விதத்தில் பேக் ட்ராப் இருக்கும். ஒன்று வந்துட்டு பாத்ரூம், இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி கீழே உட்கார்த்து, இன்னொன்று வந்துட்டு நம்ம வேல்யூபிள் திங்ஸ் வந்துட்டு நம்ம தான் பத்திரமா பாதுகாக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு 200% நம்ம எஃபர்ட் கொடுக்கணும். இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு தெரியாதா என்ன ஆகும் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ டன். நாம் வந்துட்டு கோவா போகும்போது திடீர்னு 5 நிமிஷம் 2 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ரெயின் எல்லாம் நிற்க வச்சுன்னு இருக்குவாங்க. என்னத்துக்குறா நீ கேட்குறாங்கன்ட்டு அந்த டவுட் இருக்கும். எஸ், எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்கும். அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம நெருங்க ட்ராக்குங்க வந்துட்டு 2 1 அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் சிக்னல் இருக்கும். சிக்னல்னால் என்னடா, டிராஃபிக் சிக்னலானா? ஆமாம், ட்ரெயின் கூட செப்பரேட்டாக டிராஃபிக் சிக்னல் இருக்குது. ஸோ அந்த டிராஃபிக் சிக்னல் ஒரு ட்ரெயின் போனால் தான் இன்னொரு ட்ரெயின் போவாங்க. பார்த்தீங்கன்னா டிடிஆர் க்ரீன் ஆச்சுன்னு. ஸோ இந்த ட்ரெயின் போய் கம்ப்ளீட் ஆயிருந்தால் இன்னொரு ட்ரெயின் போவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட் 1 நீங்கள் பார்த்து ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுவோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த பார்ட் 2 ரிலீஸ் ஆகும். பாய்.